அருளாளர்களுடைய நிலை என்ன தன்மையிலே இருந்தவர்கள் இந்த பாடல்களை என்ன பொருளை நமக்கு உணர்த்துவதற்காக பாடியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய கோவை சிவசண்முகம் ஐயா அவர்கள் பெருங்கருணையோடு நமக்கு அதை பொருத்தமாகவும் சிறப்பாகவும் இணைத்து இணைத்து நம்மை ஞான நெறிக்கு நம்மை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் சார்பாகவும் கல்லூரி முதல்வர் ஐயாவினுடைய சார்பாகவும் தமிழ்துறை தலைவர் சார்பாகவும் ஐயா அவர்களை என் நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்று, மேலும் இதை பயன்படுத்தி கொண்டு இதை சிறப்புற இணைய வழியாக நடைபெறக்கூடிய இந்த வகுப்பினை சிறப்பாக அதை பயன்படுத்தி கொண்டும் அதில் இருக்கக்கூடிய ஐயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டும் இதை மேலும் உற்சாகப்படுத்தி சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களாகிய உங்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்று, தொடர்ந்து ஐயா அவர்களை இன்றைய தினம் நமக்குண்டான இருபா இருபகுது என்று சொல்லக்கூடிய இந்த ஞான நூலினுடைய கருத்துக்களை தொடர்ந்து எடுத்துரைக்குமாறு பணிவன்போடு விண்ணப்பித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். விடைவிடாதுகந்த விண்ணவர் பூவே வினயனுடைய மெய்ப்பொருளே, உடைவிடாதடியேன் மூத்தரமன்னாய் முழு குழு குரம்பையில் கிடந்து கடைபட வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணைவா கடலே, இடைவிட அதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்களெந்தருளுவதி நீயே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று முதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே, இஞ்ஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துடை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பான். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும், சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமியுடைய திருவடிகளுக்கும், என்னை நெறிய ஈடுபடுத்தி ஆண்டு அருள் என்ற குருநாதர் தங்கன் சுவாமியுடைய திருவடிகளுக்கும், காஞ்சி காமகோடி ரத்தினுடைய பீடாதிபதிகளாய் விளங்குகின்ற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும், ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் அடியனுடைய மனம் மொழி மெய்கள் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து, நம்முடைய இந்த வகுப்பு நடப்பதற்கு காரணமாயிருக்கின்ற சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா அவர்கள் கலைராம வெங்கடேசன் ஐயா அவருடைய திருவடிகளுக்கும், சிறப்புறம் முன்னின்று நமக்கெல்லாம் உதவுகின்ற தமிழ்துறை தலைவராய் இருக்கின்ற நம்முடைய ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பதிலே பெரும்பங்கு ஆற்றுகின்ற பேராசிரியர் பெருமக்கள் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய திருவடிகளுக்கும், தெய்வ சிகாமணி ஐயாவுடைய திருவடிகளுக்கும், கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் மாணவர் செல்வங்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவுந்தியாரும் இருபாய் இருபதும் என்ற இந்த தாளை நாம் இப்பொழுது கடந்த 10 வகுப்புகளாக சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே அகலமாய் யாரும் அறிவரிது அப்பொருள் என்று ஆரம்பித்த திருவுந்தியாரை யாரும் அறிவரிதுன்னு சொல்லியாச்சு. அந்த பொருள் அப்படி யாராலும் அறிய முடியாத அந்த பொருளை அறிவதற்குத்தான் இந்த நூல்கள் எல்லாம் கொண்டு இவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நூல்களே முதல்ல என்ன சொல்லிருச்சுன்னா அறிவரிது அப்பொருள். அப்ப அது ஒரு காலமும் அறியாத பொருளானா இல்லை. எப்ப கிடைக்கும்னாரு சகலமாய் வந்தது என்று உந்தி வர பெருமானே குருநாதராய் வந்து உணர்த்துவான். ஒரு பெரிய பாடம் நமக்கு. முதல் குருவுமாய் எப்ப உணர்த்தும்னாரு டவுன் செய்தா தவத்தினில் உணர்த்தும். அதனால அப்படி மேலான அந்த பொருள் நாம் எல்லாருக்கும் யாவருக்கும் மேலாம் அளவிலாச்சருடையான்னு திருவாசர்.
ஏதோ திருவாசல ஒண்ணு ரெண்டு சொல்வேன், தெய்வ சிவமணியா உடனே எல்லாம் திருவாசமா சொல்றீங்கன்ட்டாரு. அங்க அந்த நூல் அப்படித்தானே சொல்றாரு, யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கேளாம்ங்கிறார். அப்போ ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாயன் ஆயினேன் அதலையும். அதுதான் திருச்சாரம். அதனால அப்படி மேலான அந்த பெருமான் அவனை அறிந்து கொள்வது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அதுபோல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன அப்படிதான் சொல்லுது திருப்பள்ளி. கூடவே இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட என்ன சொல்றாரு பாருங்க, இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மான் அப்படின்னு தான் சொல்ற. கூடவே இருந்தது எல்லாம் சுவாமி இவர் கேட்கறதெல்லாம் கொடுத்தார். நட்பு அப்படின்னா உலகத்துல யார மாதிரி இருக்கணும்னா சுவாமி சுந்தரம் தான். அப்படி ஒரு நட்பு. ஆனா அந்த நண்பரே என்ன சொல்றார், உங்க நண்பரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன அவர் என்னன்னே ஒண்ணு சொல்ல முடியாது சார் அப்படின்ட்டு. இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மான், அதே நேரத்துல அடியார்களுக்காக ரொம்ப எளிமையா வரக்கூடிய ஒரு தன்மையை ஒரு நல்ல குணமும் உண்டு அவன்கிட்ட, எளிவந்த அப்படின்னு மணிவாசகர் அதான் சொல்றாரு. அதுபோல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அப்படின்னு சொல்றாரு. அப்படியான அந்த ஒரு உயர்ந்த பொருள் திருவந்தியார்ல நம்ம பார்த்த அந்த பொருள் சகலமாய் மானுட சட்டை தாங்கி, சகலம்னா உருவம் தாங்கி வந்த அந்த செய்தி தான் இருபதுல முதல்ல ஆரம்பிச்சார். கண்ணுதலும் கண்டக்கரையும் கறந்து அருளி மண்ணிடையில் மாக்கள் மலமகற்றும் வெண்ணை நல்லூர் மெய்கண்டான். திருவந்தியாருக்கும் இருபாறுவதுக்குள்ள தொடர்பு பாருங்க, ரெண்டுமே ரொம்ப மேலான நூல், நுட்பமான நூல். ஆனா அந்த செய்தி ஒற்றுமை எப்படி அமைஞ்சிருக்குன்னா, அங்க எப்படி ஆரம்பிச்சாருன்னா அகலமாய் யாரும் அறிவது. ஆனா அப்பொருள் அப்ப யாரும் அறிவதுன்னு விட்டுருங்க சார், அதை பத்தி என்ன பேசுறதுக்கு என்ன, அதான் நீங்க சொல்லிட்டீங்களா? இல்ல இல்ல, அது சகலமாய் வரும் நமக்கெல்லாம் உணர்த்தும் கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்றோர் திருப்பேர் கொண்டு கந்தர்கள் இது உணர்த்துவான். எல்லா இடங்களையும் அப்படிதான் உணர்த்துறான் சுவாமி. திருப்பெருந்துறையிலே குருநாதராய் எழுந்தருளி உணர்த்துகிறான். மாணிக்கவாசருக்கு சாத்திர தீட்சையும் செய்யறான் சுவாமி. இதெல்லாம் உணர்த்துகிறான். அப்ப அகலமாய் யாரும் அப்படி இருக்கிற பொருள் சகலமாய் வரும் என்று திருவந்தியார்ல சொன்னதான் இருபது ஆரம்பத்திலையும் கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி அதையெல்லாம் மறைத்து மண்ணிடையில் மாக்கள் மலம் அகற்றும். மண்ணிடையில் மாக்கள் மலம் அகற்றும். அந்த மலத்தை வேற யாரால நீக்க முடியும்? ஏன்னா வேற எல்லாருமே மலமுடையவர். சுவாமியை தவிர மிச்சம் எல்லாரும் எதுல வந்துருவாங்கன்னாங்க, பசுங்கிற வர்க்கத்துக்குள்ள வந்துருவாங்க. அவன் ஒருவனே பதி, ஒன்றென்றது ஒன்றே கான் ஒன்றே பதியினர் சிவஞான போது. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அந்த உமா பார்வதி அம்மையார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கணுமா உங்களுடைய ஆடியோல, உமா பார்வதி அம்மா மியூட் பண்ணிக்க. ஆனால் அப்படி ஒருவனாய் இருக்கின்ற அந்த பெருமான் நின்னாமார் பிறரின்றி நீயே ஆனாய் அப்புறம் சொன்ன அந்த பெருமான். அப்ப ஏனையோரெல்லாம்னாரு சார், நம்ம அவரை கும்பிடுறோம், இவருடைய எல்லாரும் பசு வர்க்கத்தை சார்ந்தவர்கள், உயிர்கள். அந்த உயிர்கள் எல்லாருக்கும் என்ன இருக்குனாரு, மலம் உண்டு. மூன்று தரத்து உள்ளாரும் மூலமலத்து உள்ளார்கள், திருவள்ளுவர் பயன் சார். அப்ப அதனால இந்த மலமை யார் அகற்ற முடியும்? யார் ஒருவர் இயற்கையாகவே மலத்திலிருந்து விலகி இருக்கிறார்களோ அவர்கள் தானே செய்ய முடியும். நோய் நீக்கம் யாரால செய்ய முடியும்? இயற்கையே ஆரோக்கியமா இருக்கணும்ல, அவனே நோயில இருந்தான்னு அவன் செய்வோம். அதனால அது சுவாமி தான் செய்ய முடியும். அதனால சுவாமி சொல்றார் இங்க, அது அவன் தான் செய்வான். எப்படி செய்வான்? மண்ணிடையில் மாக்கள் மலமகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொன்னார். ஊரையும் சொல்லிட்டார். வெண்ணை நல்லூரை சேர்ந்த மெய்கண்டான். பொய்காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டு மெய்கண்டாய் சொன்னார். வாழ்ந்தேன் அருள்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினியில் சூழ்ந்து விட உன்னை சுவேதவன மெய்கண்ட தேவனே உண்மை தவப்பயனே உற்று. உண்மை விளக்கத்துல முடிக்கும். இது வந்தது யாருன்னா சுவாமி என்னவா வந்தார்? மெய்கண்டாரா வந்தார். சகலமாய் வரும்போது எப்படி வராருனாரு? மெய்கண்டாரா. அதுதான் மண்ணிடையன் மாக்கள் மலமகற்றும் வெண்ணை நல்லூர் மெய்கண்டான் என்று ஒரு கால் மேவுவரால் பேரின்மை கைகண்டார் உள்ளத்து கண். உள்ளத்திலே அவர்கள் சுவாமியிலிருந்து புரியாமல் இருப்பார்கள் என்று ஒரு செய்தி சொல்லி அதுதான் நூல் ஆரம்பிச்சது. அதன் பின்னர் பதி இயல்பு, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதன் பின்னர் பசு இயல்பு சொன்னார். பசு இயல்புல 3வது பாட்டுல கேள்வி வைப்பார்.
அறிவு அறியாமை இரண்டும் அடியேன் செறிதலான் மிகண்ட தேவாய். அறிவோ அறியேனோ யாது என்று கூறுகிறேன் ஆய்ந்து குறிமாறு கொள்ளாமல். அறிவு அறியாமை இரண்டும் அடியேன் செறிதலான். சில நேரங்கள்ல நல்லா தெரிஞ்ச மாதிரிதான் இருக்கு சில விஷயம். சில நேரம் பார்த்தா டோட்டலா ஆஃப் ஆன மாதிரி இருக்கு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியல. இன்னும் சில நேரங்கள்ல தெரிஞ்ச விஷயமே தெரியாம போயிடுது. அப்புறம் சில விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொன்ன விஷயங்கள் கொஞ்ச நாள் கழிச்சுதான் நமக்கு ஒண்ணும் தெரியலைன்னு தெரிய வருது. இப்படி எல்லாம் இருக்க இந்த அறிவு நல்லா தெரிஞ்சதா நினைச்சிருக்கிறோம். மேலும் மேலும் படிக்கப்படுறதான் தெரியுது. இதெல்லாம் தெரியாமலே எல்லாம் தெரிஞ்சதாக நினைச்சிருக்கிறோம். அதாவது என்னையே அறியாம எனக்கு அப்படின்னு நினைக்கிறோம். எப்பவுமே கூட எதையும் முழுசா தெரிஞ்சோன்னு சொல்ல முடியல. சரி, எனக்கு தெரிய ஃபுல்லா அறிவே கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்ல முடியல. சில விஷயம் நமக்கு தெரியுது. அதனால என்ன கேள்வி கேட்டார்? அறிவு அறியாமை இரண்டும் அடியேன் செறிதலான், இரண்டும் எனக்கு இருக்கிறதுனால மெய்கண்ட தேவே ஒண்ணு சொல்லுங்க. அறிவோ அறியேனோ, நான் அறிவுடைய பொருளோட அறிவில்லை சொல்லுங்க. யாது என்று கூறுகேன் ஆய்ந்து குறிமாறு கொள்ளாமல் கூறு. ஆய்ந்து அப்படின்னு ஆராய்ச்சி செய்து அதை எனக்கு சொல்ல வேண்டும் ஒரு பொருள். வஜ்ரங்கள் எழுதுவார், அந்த இடத்துல ஆய்ந்து என்பது உயிரின் பொருட்டுன்னு குருநாதர் சொல்ல நீங்க கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சின்னு சொல்லி ஏன் ஆய்ந்து தெரியுமாறு நீங்கள் எனக்கு அதை அறிவுறுத்த வேண்டும் என்று 3வது பாட்டுல அதை வச்சார். அதுக்கு நம்ம விளக்கமும் சொன்னோம், அதுக்கு பதில் சொன்னோம். இது இறைவனை போன்று என்றைக்கும் ஒருபடித்தாய் அறிவினை உடைய பொருளும் அல்ல. சடப்பொருள் போல என்றைக்கும் அறிவித்தாலும் அறியாத மாதிரி சடப்பொருளாகவும் இல்லை. அப்ப இது எப்படி இருக்குன்னா, தானே அறிகின்ற இறைவனை போலவும் இல்லை, அறிவித்தாலும் அறியாத சடப்பொருள் போலவும் இல்லை. அப்ப இது எப்படி இருக்குன்னா, அறிவித்தால் அறிகின்ற தன்மையில் இருக்கிறது. அதனால இறைவன் உயிரும் அன்று உலகமும் அன்று. அதனால எதை பற்றி நிற்கின்றதோ அதன் இயல்பையே தன் இயல்பாக கொள்ளும் கொள்கை உடையது. அதைத்தான் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். சொல்லிட்டு பாச இயல்பு சொன்ன கூறிய 3 மலத்தின் குணக்குறி வேறு கிழக்கின் விகற்பம் கற்பம் குரோதம் மோகம் கொலை யங்கர் மத நகை விராய் என்னும் நகை விராய் என் குணமும் ஆணவம் என விளம்பினை. அந்த 8 குணமும் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதுக்கப்புறம் மாயாமலத்தை சொல்லும் பொழுது அஞ்ஞானம் பொய் அயர்வு மோகம் பைசாசூனியம் ஆச்சரியம் பயம் என்று சொல்லி மாயாமலத்தினுடைய 7 குணங்களை சொன்னோம். அப்புறம் கண்மமலத்தினுடைய 6 குணங்களை இருத்தல் கிடத்தல் இருவினையற்றல் விடுத்தல் பரநிந்தை மேவல் என்று சொல்லி அதெல்லாம் சொன்னோம். சொல்லி அவர் என்ன சொன்னார், அருமையான ஒரு செய்தி சொல்லுவார். ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்தேன். அதுதான் அருமையான ஊரும் பேரும் இல்லாதவன் பெருமான், குணங்களும் குடிகளும் இலா குணக்கடல் கோமளத்தோடும் கூடி அணைந்து வந்த என அருள் என்ற அற்புதம் அறியேனே என்பர் திருவாசகர். குணங்களும் குடிகளும் இலா குணக்கடல். குடினா உருவம், அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. ஓர் உருவம் ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ. நாம வச்சது அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. சாமிக்கு என்ன வைக்க முடியும்? அதெல்லாம் கிடையாது. அதனால அப்படி இருந்த பெருமான் ஊரும் பேரும் உருவும் கொண்டுங்கிற அதை கொண்டுட்டு வாராங்க. எல்லாம் இல்லாத பெருமான் இப்படி நான் சொல்லும் பொழுது சொன்னேன். பிறவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருலாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் புனைந்து மாவதிசிவாச்சாரியன் மறைஞான சம்பந்தன் பிறவா முதல்வன் பிறந்து வந்து அவனுக்கு பேர்லாம் கிடையாது. ஆனா என்ன பண்ணா மறைஞான சம்பந்தன் ஒரு பேர் வைத்துக் கொண்டான். இப்படி எல்லாம் சொல்றார். அதேதான் இங்கே சொல்றார். ஊரும் பேரும் உருவும் கொண்டு. என்ன ஊரு? திருவண்ணை நன்று. பேர் என்ன? மெய்கண்டான். ஒரு உருவம் கண்ணால பார்த்துட்டார் அவரை. அதனால ஊரும் பேரும் உருவும் கொண்டு என்ன செஞ்சா, என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த. எனக்குன்னு இருக்கக்கூடிய இந்த அடையாளங்கள் இந்த உலகத்துல என்னன்னாரு, நான் இந்த ஊர்ல இருக்கிற ஆள் இப்படி இருப்பேன், என் பேர் இது, எல்லாமே அனோமலம் தான் இதெல்லாம், அது அவ்வளோத்தையும் கெடுத்த. எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு சார். வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் சொல்லிட்டார்ல. ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன்,
கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவு மினி அமையும் சாமி சொல்றாரு மனிதர். அதான் சொல்றாரு, ஊரும் பேரும் உருவம் கொண்டு என் ஊரும் பேரும் உருவம் கெடுத்த சார் அவர் வெண்ணை சூழ்ந்த வெண்ணயம் பதியில் சைவ சிகாமணி ஊரதான் சொல்ற. வெண்ணையாறு சுற்றி ஓடுகின்ற திருவெண்ணை நல்லூரை சேர்ந்த சைவ சிகாமணி அது. மெய்யர் மெய்யர் மும்மலம் சடம் என மொழிந்தனை அம்ம மாறுகோள் கூறல் போலும் தேரும் சடம் செயல் அதனை சார்ந்திடும் எனினும் கடம்படம் அதனுள் கண்டிலம் விடம்படும் ஊன்திரள் போன்றதாய் தோன்றி அணைந்து அங்கு ஆகரல் வேண்டும். கேள்வியெல்லாம் கேட்கிறார். சடப்பொருள்கள் வந்து முன்னாடி இருந்து சடப்பொருள்கள் சொன்னீங்க, அது எனக்கு என்னமோ அந்த இடம் நீங்க மாத்தி சொல்லிட்ட மாதிரி இருக்கு. மாறுகோள் குரல் போலும் அப்படி இருக்கு. ஏன்னா சடப்பொருள்னு அதுக்கு செயல் இருக்காது. உதாரணத்துக்கு கடம் படம் அப்படின்னா, கடம் அப்படின்னா குடம், படம்னா துணி, அதுக்கெல்லாம் என்ன செயல் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சட்டை ஹேங்கர் இருந்தா அதுவா வந்தா நம்ம வந்து உட்காரும், அதுக்கு செயல் உண்டா? அதெல்லாம் கிடையாது. அதனால அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அதனால அதனுள் அந்த செயல் கண்டிலம். ஆனாலும் வந்து நீங்க ஒருவேளை இப்படி சொன்னால் அப்படின்னு இவரே ஒண்ணு கேட்காரு. என்ன சொல்றாரு பாருங்க, விடம்படும் ஊன்திரள் போன்றதாயின். உடம்புல ஏதோ ஒரு பாம்பு கடிச்சிட்டது அப்படின்னா அந்த விஷம் என்பது நச்சு பொருள் தான். ஆனா அது ஒரு செயல் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னாரு, ஆளை உயிரை எடுத்துருங்க. அதனால அது வந்து அப்ப செயல்படுது அல்லவா? அதனால விடம்படும் ஊன் திரள் போன்றதாயின் அப்படி உள்ள சொன்னா தோன்றி அணைந்து அங்கு ஆகரல் வேண்டும். விஷம் வந்தது, கொஞ்ச நேரம் உடம்புல இருந்தது, வேலையை காட்டுச்சு, போயிடுது அப்படின்னு ஆகணுமே. ஆனா இந்த ஆணவமனம் அப்படி இல்லையே, கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அணைந்து அங்கு ஆகரல் வேண்டும் இருக்கணும். அப்புறம் விஷயம் என்ன தானாவே நீங்கிடும். 2 நாள்ல மருந்து சாப்பிடல, வெளியே விஷயம் நீங்குது. ஆனா இங்க அந்த விஷயம் எப்படி நீங்கலையே? இந்த சடப்பொருள், இந்த மலம். அதனால அது விஷயம் மாதிரியும் சொல்ல முடியல. குணங்களும் பன்மையின்றாகும். அந்த விஷயத்துக்கு வந்து ஒரே குணம் தான். என்னன்னாரு, அந்த உடம்புக்கு தீங்கு விளைவிப்பது அல்லது உயிரை மாய்ப்பது. ஆனா இந்த ஆணவமலத்துக்கு அப்படி இல்லை. பல குணங்கள் இருக்கு. இவ்வளவு நேரம் சொன்னோமே, விகற்பம், கற்பம், குரோதம், மோகம், கலை, அங்கர், என்னெல்லாமோ குணங்கள் இவ்வளவு 8 குணங்கள் சொன்னாரு. இதெல்லாம் இருக்க. அதனால இந்த ஆணவமலமானது எம்மை வந்து அனைவர தானோ மாட்டாது. அதுவே எனக்கு வந்து சேர முடியாது. ஏன்னா சடப்பொருள் யானோ செய்யல. நான் போய் ஆணவமலை எங்க இருக்குன்னு போய் பிடிச்சிட்டா வந்தேன். இல்ல, நீயோ செய்யாது. அதுவும் வரல, நானும் போய் எடுக்கல. அப்படின்னா ஒரு நீ கொண்டு வந்து சேர்த்துருப்ப. வேற என்னப்பா இருக்க முடியும்? ஆனா எடுக்கல, நான் போய் எடுக்கல. அதுவா என்கிட்ட வரல, நானும் போய் எடுக்கல. அப்ப எப்படியா இருக்க முடியும்? நீ தான் கொண்டு வந்து சேர்த்தேன்னு வரணும். நீ செய்ய மாட்டிய. ஏன்னா நீ நிர்மலன் ஆயிற்று. நீயோ செய்யாய் நிர்மலன் ஆயிற்று. அதனால இயல்பெனின் போகாது என்றும் பொருளை இயல்பே அப்படித்தான் அப்படின்னு சொன்னா அது அப்ப நீங்காது என்றெல்லாம் ஆய்வு. இயல்பு என்பது பொருளினுடைய குணம். ஒரு பொருளினுடைய குணம் என்பது பொருளை விட்டு நீங்காது. இனிப்பு என்பது சர்க்கரையினுடைய குணம். அந்த இனிப்பை நீக்கி விட்டோம் என்று சொன்னால் அதற்கு அதுக்கு சர்க்கரைன்னு பேரே கிடையாது. பொருளுடைய தன்மையை போயிடும். ஆனால் அது குணமும் இல்லை. இயல்பு எனின் போகாது என்றும் மயல்கட பந்தம் வந்தவாறு இங்கு அந்தமாதி இல்லாய் அருளே. பந்தம் வந்தவா இங்கு வந்தவாறு. பந்தம் வந்து இந்த அதனாலதான் வந்து உண்மை விளக்கு அந்த முதல்ல கேட்கும்போது என்ன கேட்பாரு பாருங்க, பந்தமாற புத்தியில் இருப்ப விநாயகப் பெருமான் என்ன கேட்கிறாரு? பண்பை திரு ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்க முறை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமாற புந்தியில் வைப்பான். பந்தம் என்பது இந்த பாசம். அதனால அந்த பந்தம் எனக்கு எப்படி வந்தது? வந்த மந்தவாரி இங்கு அந்தமாதி இல்லாய் அருளே என்பது அந்த 4வது பாட்டினுடைய செய்தி. சொல்றாரு, நஞ்சு என்பது நித்த பொருள் அன்று. ஆணவமலம் நித்த பொருள். அதனால மலங்கள் நித்திய பொருளானால அவை நஞ்சு போன்று அவை அழியாது. இறைவனின் திருவருள் துணையால் தான் அவற்றிலிருந்து விடுபட வேண்டும். அவற்றின் வலிமை இருக்கும். இறைவன் திருவருள் சார்பால் அவை நம்மை பாதிப்பதில்லை. அதனால ஆணவ மலம் என்பது அனாதியே உள்ள பொருள். அது மயக்கும் இயற்கையை உடையது. அது மயக்கவும் செய்யும். நல்ல பார்த்து, அது மயக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மறைக்கவும் செய்யும். மாயையோடு கூடி மயக்கவும் செய்யும். இதெல்லாம் நம்ம முன்னமே படிச்சது. ஆணவ மலத்தினுடைய சிறப்பியல்பு என்பது மறைத்தல். ஆணவ மலத்தினுடைய பொது இயல்பு மாயையோடு கூடி உயிரை மறைத்தல். அதனால அதுவாறு அது இதனையே அதுதான் சுவாமி வந்து சொல்றார். அதனால வந்து எப்படி இருக்கும்? உயிர் அனுபவம் பெறுவதற்காகத்தான் ஆணவ மலம் வயப்படுவதை இறைவன் வந்து தடுக்கவில்லை. ஏன்னா இப்படி ஒரு கேள்வி அப்ப வருவது அது வந்து அது இயல்பு இல்லை, அதுக்கு வந்து குற்றம்னு
குணம் என்று சொன்னால் நீக்க முடியாது, குற்றம் என்று சொன்னால் ஒரு காலப்போக்கில திருத்திக் கொள்ளலாம். அதனால இது அது ஒரு இங்க கோபம் என்பது நம்முடைய குற்றம், அதை குணம் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு காலத்துல கோபத்தை விட்டு நம்ம வெளியே வந்துருவோம், ஆகணும், வந்துருவோம், வரணும். அப்ப கோபம் என்பது பாத்தீங்கன்னா குற்றம். பிறர் வந்து மாதிரி பேசக்கூடாது, செயல் செய்யக்கூடாது, இப்படி கோபப்படக்கூடாது. அப்ப அது குற்றம். ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் கோபம் தனி. அப்ப என்ன ஆகுதுன்னா, கோபம் என்பது அவனுடைய குணம்னு சொன்னா அது நீங்கவே நீங்காது. ஆனா அப்படி இல்லை. எல்லாம் சின்ன வயசுல ரொம்ப கோபம் சார், இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இப்ப ரொம்ப அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது குற்றம். அந்த குற்றம் நீங்கி விடுகிறது. அதனால இது ஆணவ மலம் என்பது உயிருக்கு இயற்கையாக உள்ள குற்றம், குணம் இல்லை. அந்த ஆணவ மலம் தான் அறியாமையை செய்கிறது. அந்த அறியாமையை நீக்கிக் கொள்வது மூலம்தான் உயிர் அனுபவம் பெறுகிறது. அதனால உயிரினுடைய அந்த அறியாமையை நீக்க வேண்டும் என்ற கருணையினால் இறைவன் மாயையிலிருந்து இந்த தனுகரண போன போகங்களை எல்லாம் படைத்து உயிர்களை பிறப்புள் செலுத்துகிறான். போக்குவாய் என்னை புகுவிப்பாய். போக்குவாய் இந்த உடம்புக்குள்ள கொண்டு புகுவிப்பாய். அப்படி கேட்டு எங்க கொண்டு புகுவிக்கணும்? நீ இந்த உடம்போட புகுத்தி இப்படி ரோட்ல என்ன விட்டுறாத, புகுவிப்பாய் நின்றொழும்பில். அடியார் திருக்கூட்டத்துக்குள்ள என்ன கொண்டு சேர்த்திருப்பான் அப்படி கேட்கிறேன். போக்குவாய் செலுத்துறது இந்த உடம்புல கொண்டு தனுகரண போன போகங்களை எல்லாம் படைத்து உயிர்களை பிறப்புப்படுத்தி, அதனால மாயாக அருவிகளை கொண்டே கண்மங்களை ஏற்றி எல்லாம் சொன்னால உயிர் உண்மையில் ஆணவம் ஒன்றே மலம் எனப்படும். மாயை கண்மம் எல்லாம் அதில் ஆர்வம் மலம் சார்பினாலே உள்ள உபசாரமாக வந்த பொருள்கள். அது இறைவனுடைய கருணையினால் நமக்கு இடையிலே பொருந்திய பொருள்கள் மீண்டும் ஒரு காலத்தில் நம்ம விட்டு நீங்கும். இடையிலே பொருந்துவதனால் இடையிலே அது நீங்கவும் செய்யவும் நல்லதற்கு ஆகந்துக மனம் பெயர். அனாதியாகவே எப்பவும் கூடவே இருக்கிற ஆணவ மலத்துக்கு சகச மலம் அல்லது அனாதி மலம் என்று பெயர். இதையெல்லாம் சொல்லி கடைசியா என்ன சொல்லிட்டார் மாமி? எப்போ இதெல்லாம் நமக்கு செய்யறான்னா, இருவினை ஒப்பு ஏற்பட்டதும் விருப்பு வெறுப்புகள் எல்லாம் நீங்க அந்த நிலையிலே இறைவன் ஞானாசிரியனாக தோன்றி ஞானத்தை வழங்குகிறான். அப்பொழுது மும்மலமும் வலி இழந்து போகின்றன என்று சொல்ற. அவன் ஞானாசிரியனாக எப்பொழுது வருகிறான் என்று சொன்னால் அதுக்கு என்ன பதில் சொல்லப்படுதுன்னா, இருவினை ஒப்பு. சரி, இருவினை ஒப்பு வரணுமே, எப்ப வருதுன்னாரு? அவன் செய்தான் சொல்ல வெளிப்பாடு. அதனால ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் கூற்றிடும் கருவி. சிவபிரகாசம் ஈட்டிய தவத்தினாலே, ஈட்டியன்னு நம்ம சேர்த்து வச்ச தவம், அதனால இறையருள் குருவாய் இறையருள் குருநாதரா இந்த கருவிகளை எல்லாம் நீக்கி கூட்டி எங்க போனது? குறைகடல் குறுகுமாறே அவன் திருவடிகள் சொன்னார். இதையெல்லாம் அந்த 4வது பாட்டுல நம்ம ஏற்கனவே பார்த்த செய்தி. 5வது பாட்டுல பாச தரிசனம் அதான் கேள்வி சொல்ல வர்ற. அருள் முன்பு நில்லாது அடியேற்கு கண் என்று இருள் கண்டவாறு என்கொள். எந்தாய் மருள் கொண்ட மாலையா, வெண்ணெய் வாழ் மன்னவா, என்னுடைய மால் ஐயா மாற்றமதி. இந்த மேலே சொல்லப்பட்ட மலங்கள், இவ்வளவு நேரம் போன பாட்டுல எல்லாம் சொல்லப்பட்ட மலங்கள்லாம் ஞானமே வடிவாகிய உன் முன்னால் நிற்க மாட்டா. ஏன்? இது நம்ம ஏற்கனவே இதுல பார்த்தோம், திருமந்திரம் சொல்லிச்சு. பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே. அதனால பெருமான் முன்னாடி அவை நிற்க முடியாது. ஒளி முன்னால் எப்படி இருள் நிற்க முடியும்? இல்லை. அது போல அடியேனுக்கு அஞ்ஞானம் உள்ளமையால், ஏன்னா ஆணவமலம்ங்கிற குற்றம் கூடவே இருக்கு. ஆணவமலத்துக்கு இன்னொரு பேரு அஞ்ஞானம். அது போன வகுப்புல கூட சொன்னோம். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. அந்த அஞ்ஞானம்ங்கிற ஆணவமலத்தை சுவாமி நீக்குவான். சுவாமி யாருன்னாரு? அது மெஞ்ஞானம். மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே சுவாமி. அதனால நமக்கு இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானம் என்கின்ற ஆணவமலம், அதனால அந்த அஞ்ஞானம் இல்லை அதனால நாம எதையுமே சுதந்திரமாக காணும் அறிவு நமக்கு இல்லை, அந்த மலவயப்பட்டிருப்பதனால. அதனால எனக்கு இந்த பந்தபாசங்களை செய்யும் மலங்களே என்பதை நான் எப்படி அறிகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி. அதனால இருள் கண்டவாறு எங்கொள், எனக்கு எப்படி இந்த அறியாமை இல்லை எங்கே இருந்து வந்தது?
இது என்ன காரணம், இதை எப்படி நான் அறிந்து கொள்ள, இதைத்தான் கேள்வியா கேட்கிறேன். இந்த பந்தபாசங்களை செய்யும் மலங்களே என்னை இந்த மாதிரி துன்பத்துக்கு என்னை உள்படுத்துவதெல்லாம் இந்த மலம் என்பது நான் எப்படி அறிவேன்? ஏன்னா அது முன்னாடி அது நின்றுருக்காது. மலம் தான் அப்போ நீ அப்ப அங்க இல்லைன்னு மாதிரி ஆயிருது. மலம் தான் செய்திருக்கும்னா அந்த மலம் தான் எனக்கு அறியாமையில் இருக்கிற. அப்ப அந்த மலத்தினால அந்த அறியாமை என்பது எனக்கு எப்படி தெரியும்? எளியேனின் ஞான தந்தையே என எந்தாய் அப்படின்னா தந்தைன்னு அர்த்தம். ஞான தந்தையே மனம் பொருந்திய மாலை இந்த மருள் கொண்ட மாலையா அப்படின்னா அந்த மாலையான்னு 2 இடத்துல வரும். முதல்ல உள்ள மருள் கொண்ட மாலையா அப்படின்னா மனம் பொருந்திய மாலையை அணிந்திருப்பவனே என்று பொருள். சுவாமி மாலை அணிந்திருக்கிறான், கொன்றை மாலை அணிந்திருப்பான், மெய்கண்டாரா குருநாதர வரும் பொழுது மாலை அணிந்திருப்பான். அதனால மருள் கொண்ட மாலையா, வெண்ணை வாழ் மன்னவா, வெண்ணை நல்லூரில் வாழ்கின்ற மன்னவனே, என்னுடைய மாலையா, அதை பிரித்து கொள்ளணும். என்னுடைய மால் ஐயா மாற்ற மதி அப்படின்னு பிரிக்கும். என்னுடைய மால் ஐயா அப்படின்னா என்னுடைய மால் மாற்ற மதி அப்படின்னு சொல்லுவோம். மால்னா மயக்கம், ஐயான்னா தலைவனே. அதனால என்னுடைய மயக்கத்தை நீக்குகின்ற தலைவனே, என்னுடைய மால் மாற்ற ஐயா அல்லது மால் ஐயா அப்படின்னு பிரிக்கணும். அதை மாற்ற மதி என்று ஒரு கேள்வியை கேட்கிறேன். இதுக்கு விடை சொல்றேன். பாட்டுல விடை கிடையாது, ஆசிரியர் ஒரே ஆசிரியர் எழுதி வச்சாங்க. அடியேன் நீ அறிவிக்க அறியும் தன்மை உடையவன். மாறி மாறி துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது துன்பங்கள் ஏன் வருகின்றன என்றும் சிந்தனையை நீ உணர்த்த நான் சிந்திக்கிறேன். துன்பம் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்கு மட்டும் ஏன் இப்படி துன்பம் வருது? ஒண்ணு மேல ஒண்ணு துன்பம் வந்து கொண்டிருக்கிறதே, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று இப்படி நாம சிந்திக்கிறேன். அப்போது என்ன நடக்கு? என்னுடைய அறிவை ஏதோ ஒரு பொருள் மறைத்திருக்கிறது என்றும், ஏன்னா இந்த துன்பம் வரும் பொழுது அது வந்த பின்னர் நான் அரசுறேன், கொஞ்சம் புத்தி இல்லாம இருந்தேன் சார், அன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்ததான் இன்னைக்கு மாட்டிக்கிறேன் சார் அப்படின்னு எல்லாம் சொல்லணும். அப்ப அந்த அறிவை ஏதோ மறைத்திருக்கிறது. 5 லட்ச ரூபா வந்தது சார், தங்கம் வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு எங்கேயோ போயிருந்திருப்பேன். ஒரு இடத்த வாங்கி போட்டிருந்தா எங்கேயோ இன்னைக்கு. ஆனா நான் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு செலவு சொல்றோம். அதுல ஏதோ நிறைய பணம் திரும்ப வரும்னு நினைச்சா அது அந்த 5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய் ஆகிப்போச்சு அப்படின்னு நான் சொல்றேன். அன்னைக்கு அந்த அறிவை என்னமோ சார் நினைச்சுட்டு தான் இருந்தேன். தங்கம் இல்ல வெள்ளி வாங்கலாம்னு தான் நினைச்சேன், என்னமோ போனேன் அப்படின்னு சொல்ல. அந்த அறிவு என்னுடைய அறிவு அன்னைக்கு மறைக்கூடாது சொல்ல. அடியேனது அறிவை ஏதோ ஒரு பொருள் அன்னைக்கு மறைத்திருக்கிறது என்று. அந்த பொருள்தான் ஆணவ மரம் என்றும், அடியேனது துன்பங்களுக்கு காரணமெல்லாம் அதே என்றும் அடியேன் இப்பொழுது கருதுகிறேன். அப்ப இறைவன் முன்னிலையில், அவன் முன்னாடி மலம் இருக்காது, இறைவன் மலம் நில்லாவிட்டாலும் உயிர்கள் அனுபவம் பெறும் பொருட்டு இறைவன் மலத்துக்குள் மலமாகவே நின்று உயிர்களை மலத்தோடு பொருந்தும்படி செய்கிறான் சாமி. அதாவது அந்த மலத்தை செயல்படுத்துறதும் சாமி விரோதான சக்தியினால் நம்முடைய குணமாக நம்முடைய குற்றமாக கூடவே இருக்கின்ற அந்த மலத்தை என்ன பண்றான்? செயல்படுத்துகிறான். ஏன்னா செயல்பட அதனுடைய வலிமை குறையும். அப்ப அது யார் செயல்படுத்துவான்? இறைவன் தான் செயல்படுத்துறான். எதை கொண்டு செயல்படுத்துறான்? தன்னுடைய திரோதான சக்தியினால் அதை செயல்படுத்துகிறான். அவன் தான் செய்யறான். அப்ப மலத்துக்குள் மலமாய் நின்று கொண்டு அதை செயல்படுத்தி அதனால உயிர்களுக்கு பந்தபாசங்களை செய்வது மலமே என்பதனை உயிர் அறியும்படி இறைவன் செய்கிறான். திருவாசகம் சோப்ராமா சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. சோதியனே ரொம்ப விளங்கி தோன்றுகின்ற பொருள் சுவாமி. சோதியினாலே அவன்தான், வேற கிடையாது. அரும்பெரும் சோதி அது. அடுத்த ஒரு வார்த்தை துன்னிருளே அப்படின்னா அந்த இருளுக்குள் இருளாய் உள்ள ஏன்னாரு அந்த மலத்துக்குள் மலமாய் இருந்து கூட இருந்து அதை தொழிற்படுத்துகின்ற பொருளாய் சாமி இருப்பான். அதைத்தான் இங்கே சொல்றாரு. மலத்துக்குள் மூலமாக நின்று உயிர்களை அதை அனுபவிக்குமாறு அப்படின்னா அந்த அனுபவம் ஏற்படுமாறு செய்து அதனால உயிர்களுக்கு பந்தபாசங்களை செய்வது மனமே. இதை உயிர் அறியும்படி யார் செய்யறான்? இறைவன் செய்கிறான். முதல்ல அது தெரியல. உயிருக்கு இந்த ஏற்படுகின்ற துன்பங்களுக்கெல்லாம் காரணம் இந்த மலம்னு நமக்கு தெரியாது. முதல்ல ஏன் துன்பம் வந்ததுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் துன்பம் வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறோம். முதல் துன்பம் 2வது துன்பத்துல நினைக்கல. ஏன்னா முதல்ல துன்பத்தை துன்பம்னு தெரியாமலே இருக்கும். அது வேற இருக்கு, இன்னும் கஷ்டம்.
அதையே ரொம்ப இன்பம் நினைச்சு உலகில நம்ம அனுபவிச்சு கொண்டோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது இன்பம் இல்ல துன்பம். அது ஒரு முறை 2 முறை 3வது முறை ஆனதுக்கு அப்புறம் தான் ஏன் எனக்கு மட்டும் இப்படி வந்துட்டே இருக்கு அப்படின்னு யோசிக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் யோசிக்கதான் ஒரு பாடம் தெரிஞ்சது. இதெல்லாம் நாம செஞ்ச வினைக்கு தக்கன. அப்புறம் நான் ஏன் வினை செஞ்சேன் அப்போ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப வினைனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்பதான் அங்க தெரியுது யான் எனது என்ற தற்போதத்தால் செய்கின்ற செயல்கள் வினை என்ற நூல்ல படிச்சோம். அப்ப யான் எனதுங்கிற தற்போதம் எனக்கு எங்க இருந்து வந்தது? நான் ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்னா அது இப்பதான் தெரியுது. ஆணவம் என்ற மலம் கூட இப்படி எடுத்துட்டு போறாரு. தெய்வ சித்தாந்தம் மாதிரி அந்த தத்துவத்தை அப்படி நெறிபட எடுத்துட்டு போனது கிடையாது ஒரு சமயம். இதையெல்லாம் நமக்கு உணர்த்தது எதுன்னாரு? திருவருள் தான். அப்படி இதையெல்லாம் உணர்த்தினது யாருன்னாரு? திருவருள் தான். அதுதான் குருநாதரா வரும், அது வேற விஷயம். அப்ப மூலம் எதுனா திருவருள். அந்நியமானவை உணர்த்தி அனன்யமாய் நிறைந்த அறிவு அறியாமையினானும் அருள் நிலவும் காலம் தன்னில் அவனுமே யாவுமாய் நின்ற தொன்மையாம் உணர்தலானும் உயிர் தான் என ஒன்று இலதாய் மன்னியிடும் மலம் மாயை கண்மங்கள் மாறி வந்திடும் இங்கு இது வலுவாது ஆதலினால் மனத்தால் உன்னறிய திருவருளை ஒளிய மலம் உளது என்று உணர்வு அறிதாம். அருமை அடிச்ச உன்னறிய திருவருள். உண்ணுதல் என்று சொன்னால் சிந்தித்ததற்குரிய தியானத்திற்குரிய உன் அறிய அப்படின்னா சிந்தனைக்கும் எல்லாம் சுவாமி கிடைக்க மாட்டான். அதுக்கெல்லாம் மேலான பொருள் அவன் சிந்தித்து மட்டுமல்ல வாக்கு மனோ அதீத அப்படின்னு தான் சூத்திரம் சொல்லும். சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து திருப்புலியில். அதனால உன்னறிய அப்படின்னா உண்ணுதற்கும் அரிதான அந்த திருவருளை ஒளிய மலம் உளது என்று உணர்வு அரிதாம். திருவருள் துணை இல்லாமல் ஆணவ மலம் என்ற ஒன்று இருக்கிறது என்பது யாராலும் சொல்ற உணர்வு அரிதாம். அதன் உண்மை தெரிவதாம் உனக்கே சொல்றார். அந்த உண்மையிலேயே இதை இப்படி சொல்லணும். இவ்வாறு ஆணவ மலம் ஒன்று உண்டுங்கிறது எப்ப தெரிய வந்ததுன்னா சைவ சித்தாந்தம் என்றதை பாடமாக படிக்க என்னைக்கு வந்தனோ அன்னைக்குதான் இந்த ஆணவ மலம்னு ஒரு பொருள் இருக்குன்னே தெரிய வந்தது. அப்ப சைவ சித்தாந்த பாடமா என்னைக்கு எப்படி படிக்க வந்தேன்? அது திருவருள் என்ன திருவருளை அன்றி அருமையா சொல்ல உன்னறிய திருவருளை உன்னறிய திருவருளை ஒளிய மலம் உளது என்று உணர்வு அரிதாம். அதன் உண்மை தெரிவதாம் உனக்கு. ஆணவ மலம் என்ற ஒரு பொருள் நம்மோடு கூடவே இருக்கிறது. அதற்கு இப்படி 8 குணங்கள் இருக்கிறது. அதுதான் இந்த துன்பத்திற்கு காரணமாய் இருக்கிறது. அந்த பொருள் எனக்கு ஏற்பட்ட குற்றம், அந்த குற்றத்தில் இருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொன்னால் குற்றத்தை திருத்து என்ற ஆற்றலும் கருணையும் அவனுக்குத்தான் உண்டு. அந்த திருவருள் அதை செய்யும் என்பதையெல்லாம் முறையாக சைவ சித்தாந்த பயிலத்தான் அறிய முடியும். அதுதான் திருவருள். அதுதான் இந்த செய்தி. அதனால அருள் முன்பு நில்லாத அடியேற்கு கண் என்று இருள் கண்டவாறு என்கொல் எந்தாய் மருள் கொண்ட மாலையா வெண்ணை வாழ் மன்னவா என்னுடைய மால் ஐயா மாற்ற மதி என்று 5வது பாட்டுல சொல்லி இப்ப 6வது பாட்டுல பசு தரிசனம் அது சொல்ல வர. மதிநுதல் வாகனாகி கதிதர வெண்ணெய் தோன்றி நன்னி உள் புகுந்து என் உளம் வெளி செய்து உன்னளவில் காட்சி காட்டிய காட்டினை எனினும் நாட்டி என் உண்மையும் பெருமையும் நுவலில் அண்ணல் பாதாள சக்தி பரியந்தமாக ஓதி உணர்ந்த நாதனே ஏக முழுவதும் நின்றனே முதல்வ முழுதும் புலன்கடை பூளை நுழைந்தனன் கலங்கி ஆங்கு 5 அடைந்தனன் நீங்கி போக்குவரவு புரிந்தனன் தூக்கி எவ்விடத்தும் உண்மையும் இவ்விடத்து ஆறுதலும் செல்லிடத்து எய்தலும் தெரிந்த 3னுள் ஒன்று எனக்கு அருளல் வேண்டும் என்றும் இல்லது இலதாய் உள்ளது உலது எனும் சொல்லே சொல்லாய் சொல்லும் காலை சிறுத்தலும் பெருத்தலும் இரவே நிறுத்தி யானை எறும்பின் ஆனது போல் எனின் ஞானம் அன்று அவை காய வாழ்க்கை மற்றவை அடைந்தன உள எனின் அற்றன்று விட்டகுறையின் அறிந்து தொன்று தொட்டன என வந்தன என வேண்டும் நட்ட பெரியதில் பெருமையும் சிறியதில் சிறுமையும் உரியது நினைக்கே உண்மை பெரியோய் எனக்கு இன்று ஆகும் என்றும்
மனக்கு இனியாய் இனி மற்றது மொழியே இந்த கேள்வி. பாட்டை மூலம் வாசிக்கணுங்கிறதுக்காக வாசிச்சு இப்ப பொருள் பார்க்கணும். ஒவ்வொரு பாடலுமே அவ்வளவு ஆழமான கேள்விகளை வித்யாராசிரியர் கேட்கிறார். 628 திருவிருத்தங்களாக சிவஞான போதத்திற்கு உரை நூலாக வழிநூல் செய்து தந்த வள்ளல் இவரு. இந்த நூல்களெல்லாம் எழுதும் முன்னரே, மெய்கண்டாரை சந்திக்கும் முன்னரே அவர் எப்படி இருந்தார்னா சகல ஆகம பண்டிதராய் இருந்தவர். அப்பேற்பட்டவர் மெய்கண்டநாதன் தேவநாயனாரை குருநாதராக பெற்று அவனுடைய முதன்மை மாணாக்கராக புறச்சந்தான பரம்பரையிலே 2வதாக இருக்கக்கூடிய பெருமைக்குரியவர். அவர் ஐயங்கள் தன்னுடைய ஆசிரியத்தை அமைக்கிறார்னா எப்படி இருக்கும் ஐயங்கள்லாம். இதெல்லாம் எடுத்து வாசிக்கிறதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம். அப்படிதான் சொல்றோம். மதிநுதல் வாகனாகி, மதி நுதல் வாகன் சுவாமிய மதிநுதல் அப்படின்னா மதிநுதல் பாகனாகி அப்படின்னு பிறையை போன்ற திருநெற்றியை உடைய அம்மானர். ஏன்னா நெற்றியை சொல்றதற்கு ஓமையில பிறைச்சந்திரன். அதனால பிறை போல நெற்றியை உடைய அம்பிகை அவளுக்கு பாகனாக உமையொரு பாகனாக. அதனால மதிநுதல் பாகனாகி கதிதர வெண்ணெய் தோன்றினர். அதுதான் சிறப்பு. அவனுடைய அளவுல சுவாமி அம்பாளுக்கு பாகனாக அப்படிதானே இருக்கிறான். பாதாள பேழினும் கீழ் சொற்கழிவு பாதமர போதார் முனையோடும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு வாள் திருமேனி. அதுதான் அங்க மதிநுதல் பாகனாகி. வெண்ணெய் நல்லூர்ல தோன்றினது எதுக்குன்னாரு, நமக்கெல்லாம் கதி தர. கதினாலே அது சிவகதின்னு தான் போடும். வெறுமன கதி என்று சொன்னாலே அது சிவகதி என்றுதான் அடைய வேண்டியதும் அதுதான். உடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை. அப்ப சென்றடையாத திருவுடையான் சுவாமி. ஆனா அடைய வேண்டிய இடம் அதுதான். செல அரிதாய் செல் கதியாய் சிறிதாகி பெரிதாய் சச்சியம். அதனால போறதுக்கு அரிதான இடம், ஆனா போக வேண்டிய இடம் அதுதான். கதி அதுதான். திருமந்திரம் சொல்றாரு, திருநீர் பூசிக்கங்க, அது ஒன்று சேர்த்துருங்கிற திருநீர் போதுங்கிற. கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி. சிங்காரமான திருவடி சேர்த்து திருநீரத்தான் சொல்ற. கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உந்த நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் ஒளிய சிவாய நம என நீர் அணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரார். இந்த நாள் தான் பாதிரி புலியூர். அதனால தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரார். என்ன சிவகதி தரணி, அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. 5 எழுத்தை சொல்லி நமசிவ திருநீரை பூசனா போறோம். திருவாய் ஒளிய சிவாய நம என நீர் அணிந்தேன். என்ன கேட்கிறோம், வேற ஒண்ணும் கேட்கல. கதி கொடுத்தது அதான் கேட்கிறோம். அந்த கதி தர்றதுக்காக குருநாதரா இறங்கி வாரானா சுவாமி. மதிநுதல் பாகனாகி கதிதர வெண்ணெய் தோன்றி நன்னே நம்ம பக்கம் நெருங்கி உள் புகுந்து மெய்கண்டாரா சுவாமி எழுந்தருள் இங்க தானே நம்ம பக்கத்திலேயே நன்னே. அடுத்து என்ன சொன்னார் பாருங்க, உள் புகுந்து அப்படின்னு சொன்னார். தானே எனது உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். அப்படியே திருவாசகம். அனேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் மதிநுதல் வாகனா கதிதர எங்க வெண்ணெய் நல்லூர்ல வெண்ணெய் தோன்றி நன்னி உள் புகுந்து அவனே அதுதான் பெரிய சிறப்பு. தானே நிலனே பிறவே அறிவறியான் தானே எம்மை தலையளித்தாட்கொண்டு அருளுமான் வார்கள் வாடி வந்தோர்க்கும் வாய்தரவாய் உனையே உருகாய் உனக்கே ஒரு எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடையலோர் எம்பாவாய். ஒரு இடங்கள்லயும் சாத்திர செய்தி அப்படி அமைச்சிருக்கிறார். அதனால நன்னி உள் புகுந்து என் உளம் வெளி செய்து உன்னளவில் காட்சி காட்டி என் உளம் வெளி செய்த அப்படின்னார். என் உளம் அதுல இருந்த இருத்தெல்லாம் நீங்கி வெளிச்சம் பெருமான் செய்து உன் அளவில் காட்சி காட்டி எற்காட்டினை எனினும் காட்சி கொடுத்து நாட்டி என் உண்மையும் பெருமையும் நுவலில். நீ சொன்னதுக்கு அப்புறம் தானப்பா என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சது. என் உண்மையும்
பெருமைங்கிறது அதுல பெருமை சொல்லல நம்ம எடுத்துக்கணும். என் அப்படிங்கிறது என் உண்மை. நான் யாருன்னே எனக்கு தெரியல. நான் எங்க இருந்து வந்தேன்னே தெரியல. எங்க இருந்து வந்தேன் அப்படின்னா சின்ன குழந்தைகள் சொல்ற மாதிரி அம்மா வயிற்றுல இருந்து வந்தேன்னு சொல்ல தெரியுது. முன்னாடி சித்தாந்தம் படிக்கிறது மாதிரி அது மாதிரி என்ன சொல்ல தெரியுது? கேவல நிலையில இருந்து கிடந்த என்னை பொற்புடைய மாயை புணர்ப்பின் கண் கற்புலனார் காணாத கண்ணோ போலே போல் அப்படின்னு இதெல்லாம் நீ கொடுத்து அங்கிருந்து எனக்கு குணமேன்னு போட்டி சொல்லிச்ச. அதெல்லாம் நாங்க இந்த சித்தாந்தம் படிக்கும் பொழுது நீ குருநாதராய் வந்து சொன்னப்புறம் தானப்பா தெரிஞ்சது. மெய்கண்ட தேவனாயினாரே நீர் வந்து எழுந்தருளி யாரு சிவபெருமானே நீர் மெய்கண்டாராய் வந்து எங்களுக்கு இதையெல்லாம் சொல்லலைன்னா நாங்க என்னத்தை கொண்டாங்க தெரியல. ஆனால் நாட்டி என் உண்மையும் என்னை பத்தி எனக்கு தெரியாது. பெருமையும் பெருமையும் உவலில் அண்ணல் அண்ணல் அப்படின்னு சொன்னாலே ஒப்பில்லாதவன். அண்ணல் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவை அருணையா குறிப்பிடுவார். அண்ணல் என்பது நேரத்தம். அண்ணல் அண்ணல் பாதாள சக்தி பரி அந்தமாக ஓதி உணர்ந்த நாதனே. பாதாள சக்தி அப்படின்னா நூல்களை எல்லாம் கற்று அதனால நான் பெற்ற அறிவை கொண்டு பாதாள சக்தி எல்லை வரைக்கும் போனேன். ஆனால் அந்நிலையிலும் நான் அறிந்த பொருள்கள் அனைத்திலும் கலந்து நிறைந்து நின்றேன். பெருமானே அவ்வாறு கலந்து நிற்கையில் பாதாள சந்தி பாதாள சக்தி பரி அந்தமாக அப்படின்னா நிறைவ கீழ வரைக்கும் ஓதி உணர்ந்த நாதனே குருநாதன் ஏக முழுதும் நின்றனே. இப்ப தன்னை சொல்ல எல்லாம் போய் படிச்சு பார்த்தேன். ஏக முழுதும் நின்றனே அப்படின்னா ஏனும் என்றே அறிவு நான் அவ்வாறு கலந்து நிற்கையில் முதல்வ முழுதும் புலன்களை பூளையில் நுழைந்தனன் அப்படின்னா புலன்கள் ஐம்புலன்கள் ஆகிய சிறிய துவாரங்களில் நுழைந்தே அறிந்தேன். நூல்களின் வழியாக பாதாள சக்தி வரைக்கும் போய் புத்தகங்கள் எல்லாம் நான் படித்த போது அதை நான் எப்படி அறிந்து கொண்டேன் என்று சொன்னால் அறிவதற்கு எனக்கு என்ன துணையா இருந்தது என்று சொன்னால் அவ்வாறு நான் கலந்து நிற்கையில் ஏதேனும் ஒன்றை அறிய வேண்டும் சொன்னால் அது அறிவதற்கு என்ன துணையா இருந்தது? ஐம்புலன்களாகிய சிறிய சிறிய துவாரங்கள் நுழைந்து புலன்கடை பூளை நுழைந்தனன் அப்படின்னா சிறிய துவாரம் வழியா வந்து அதனால எந்த துவாரத்தின் வழியா புலன்கடை புலன்கள் அதன் வழியாகத்தானே அப்ப நமக்கு முதல்ல மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற பொறிகள் மூலமாகத்தானே இந்த புலன்களை நாம முதல்ல அறிகிறோம். அதனாலேயே அதற்கு வந்து தமிழ்ல ஒரு பொருள் அறிகருவிகள் என்றே பெயர். ஞான இந்திரியம் என்று சொல்றோம். இந்திரியம்னா கருவி, ஞானம்னா அறிவு. ஆனால் அதுக்கு அறிகருவி என்று கூட தமிழ் எழுதுறாங்க. ஏன்னாரு இதெல்லாம் நான் ஒன்றை அறியும் பொழுது ஐம்புலன்கள் ஆகிய சிறிய துவாரங்களில் நுழைந்தே அறிந்தேன். அங்கே நாம் அறியும் போதும் ஆங்கு ஐந்து அவத்தையும் அடைந்தனன். அப்படி அறிகின்ற காலத்தும் கலங்கி ஆங்கு ஐந்தவத்தையும் அடைந்தனன். நான் நூலின் வழியாக பயின்ற பொழுது பாதாள சக்தி பரியந்தமாக அப்படி போயும் ஒரு விஷயம் ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் இன்னைக்கு அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா அந்த அறிந்து கொண்டது எதன் மூலமா நடந்ததுனாரு இந்த ஐம்புலன்கள் ஆகிய சிறிய துவாரங்கள் மூலமா தான் அது நடந்தது. அதுல நுழைந்தே நான் அறிந்தேன். ஏன்னா புலன் இல்லாம என்ன அறிந்திருக்க முடியும்? இந்த புலன் இல்லாமல் நம்ம ஒண்ணும் அறிய முடியாதுங்கிறத அப்படி வேடிக்கை ஒரு தத்துவமாவி சிவாச்சாரியார் சொல்லுவார். நீ பெரிய அறிவுடைய பொருள் இருப்பவன்லாம் சொல்றீடா, இந்த புலன்கள் இல்லாம உன்னால அறிய முடியலையே. பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்ற. பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் ஆற நன்று. அப்படிதான் படிக்கணும். நிகழ்ச்சி குறிப்புல நகைச்சுவை அடிச்சுட்டு ஏறு உனக்கு அறிவுன்னு மெய்யன்னுதான் பேரு. ஆனா இந்த சடப்பொருள் ஆகிய இந்த புலன்கள் இல்லைன்னா உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா உனக்கு அறிவுன்னு பேரு. ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் அற நன்று. நன்று அற பாட்டு பொருளுக்காக. அதனால அந்த ஐம்புலன்கள் ஆகிய சிறிய துவாரங்களில் நுழைந்தே அறிந்தேன். அங்கே நாம் அறியும் பொழுதும் எப்படின்னாரு கலங்கி ஆங்கு ஐந்தவத்தையும் அடைந்தனன். அப்படி அறிகின்ற காலத்தாவது ரொம்ப தெளிவா இப்ப நான் அறிகிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபுல்லா உட்கார்ந்து அறிந்தனான்னா இல்ல. அப்படி அறியும் பொழுதும் நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் என்னும் 5 நிலைகளில் நின்றே அறிந்தேன். சரி, அதுவும் இல்லாத போது
சொல்றாரு. அடுத்தது நீங்கி அந்த அந்த அவத்தை அதிலிருந்து நீங்கி என்ன போக்குவரவு புரிந்தனன். இறந்தேன் பிறந்தேன். அப்ப முதல்ல நூல் வழியா பயில நினைச்சேன். ஒரு அனுபவம் ஏற்பொழுது இந்த ஐம்புலன்கள் மூலமா நினைச்சேன். அந்த ஐம்புலன்கள் மூலமா பண்ணும் பொழுதும் உயிர் நனவு கனவு உறக்கம்னு 5 நிலைக்கு எடுத்து அலங்கிட்டேன். அந்த 5 நிலையும் தாண்டி இன்னொன்னுக்குள்ள செல் நேரம் போறேன். என்னன்னாரு போக்கும் வரவும். அது நமக்கு தான் உண்டு, அவனுக்கு கிடையாது. போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியன் சுவாமி. ஏன் அவனுக்கு போக்குவரவு கிடையாதுன்னாரு? ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துக்கு போகலாம், இன்னொரு இடத்துல இருந்தா இந்த இடத்துக்கு வரலாம். சுவாமி சர்வ வியாபி, எல்லா பக்கமும் இருக்கிறான். கங்கை கரையில் இருக்கும் அதே பொருள் காவிரி கரையில் நிற்பான்னு எழுதுவார் சுவாமி. அப்படிங்கும் பொழுது அவன் அங்க இருந்து எங்க இருந்து போறதுக்கு வரவில்லை, அது நமக்கு உரியது. அதனால சொல்றாரு பல்வேறு பிறப்பு இறப்புகளுக்கு உட்பட்டு வந்தேன். அது சொல்றாரு நீங்கி போக்குவரவு புரிந்தனன் தூக்கி எவ்விடத்து உண்மையும் 3 சொல்றார். முக்கியமான இடம். தூக்கி எவ்விடத்து உண்மையும் இவ்விடத்து ஆறுதலும் செல்லிடத்து எய்தலும் 3 சொல்றார். எவ்விடத்து உண்மையும் அடியேன் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்த நிற்றல் 1. 2வது சொல்றார் இவ்விடத்து ஆறுதல் தற்சமயம் இந்த உடலில் இருந்து கொண்டு அஞ்சவத்தைப்படுதல். 3வது ஒண்ணு சொல்றார் செல்லிடத்து எய்தலும் இந்த பருவுடலை விட்டு நீங்கி நல்வினை தீவனைகளுக்கு ஏற்ப சொர்க்க நரகங்களுக்கு செல்லுதல், அவற்றின் பயனை அனுபவித்தல் ஆகிய இந்த 3 நிலைகளில் தெரிந்த மூன்றினுள் ஒன்று எனக்கு அருளல் வேண்டும். அதனால இந்த 3 நிலைகளில் உயிருக்கு உண்மையான இயல்பு எது? எல்லா இடங்களிலும் நீக்கமர இருக்கின்ற அதுதான் முதல்ல வியாபகம்னு சொல்லுதான். உயிருக்கு அணுத்தன்மை பெற்றது இந்த மலச்சார்பினாலே சொல்றான். அப்ப அதுதான் உண்மையான நிலையா? அல்லது இந்த உடல்ல இருந்து கொண்டு இப்ப சொன்ன நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் 5வத்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இதுதான் நம்முடைய இயல்பா? அல்லது சில இதை விட்டுட்டு சொர்க்க நரகம் எல்லாம் போய் இன்பதன் மூலம் அனுபவித்துட்டு இருக்கிறோமே, அதுவா? 3 கேட்கிறேன். எவ்விடத்து உண்மையும் வியாபமா இருப்பதும் இவ்விடத்து ஆறுதலும் இந்த உடம்பிலே 5வத்திற்கு இருப்பதும் செல்லிடத்து எய்தலும் சொர்க்க நரகத்தை அங்க போறதும் தெரிந்த 3னுள் ஒன்று எனக்கு அருள் வேண்டும். இந்த 3ல எது என்னுடைய உண்மை இயல்பு என்று எனக்கு சொல்ல வேண்டும். சொல்லி இந்த 3 நிலையிலும் உயிர்க்குரிய இயல்புகள் தான் என்று நீ கூறுவாயாயின் ஒருவேளை 3மே உனக்குள்ள இயல்புதான் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி கேட்கிறேன்? இல்லது இலதாய் உள்ளது உலது என்னும் சொல்லே சொல்லாய் சொல்லும் காலை சிறுத்தலும் பெருத்தலும் தெரிந்த 3னுள் ஒன்று எனக்கு அருளல் வேண்டும். உண்மை இயல்பு சொல்லணும். ஒருவேளை இந்த 3மே உன்னுடைய இயல்புதான்ப்பா அப்படின்னு நீ ஒருவேளை சொன்னால், பாட்டுல இல்ல, நம்ம பொருள் எடுத்துக்கணும். அடுத்த கேள்வி இப்படி கேட்கிற நுட்பமா. அதனால ஒருவேளை நீ அப்படி சொன்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய கேள்வி இல்லது இலதாய் உள்ளது உளது எனும் சொல்லே சொல்லாய். நீ ஒருவேளை அந்த 3மே உன்னுடைய இயல்புதான் அப்படின்னு நீ ஒருவேளை சொன்னால் அது சர்க்காரியவாதம் என்னும் சைவ சித்தாந்த கொள்கைக்கு பொருந்துமாறில்லை. உள்ளது உளது இல்லது இலதாய் உள்ளது உளது சர்க்காரியவாதம். சர்க்காரியவாதம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். அதனால சத்து என்று சொன்னால் உள்ளது என்று பொருள், காரியம் என்று சொன்னால் தோன்றுதல். உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றாது. அதுதான் சர்க்காரியவாதம். உள்ளதே தோன்றும், மண்ணிலிருந்து குடம் வெளிப்படுமாறு போல, அது சர்க்காரியவாதம். எதுல இருந்து எது வேணாலும் தோன்றும்னு சொல்லல. அப்படியா இருந்தா எந்த பொருளை வச்சுக்கினாலும் மண்குடத்தை தயார் பண்ணலான்னு ஆயிடும், முடியாது. மண்ணிலிருந்துதான் குடம் தயார் பண்ணும். சத்து என்று சொன்னால் உள்ளது என்ற காரியம், தோன்றுதல், காரியப்படுதல். அப்போ அந்த காரணத்திலிருந்து இந்த காரியப்படுதல், சத்து உள்ளதே தோன்றும் அந்த வாதம் கொள்கை, அதுதான் சர்க்காரியவாதம். அத சொல்றார். இல்லது இலதாய், இல்லாத பொருள் ஒரு நாளும் இல்லாததாய், முயல் கொம்பு ஆமை மயிர் என்பன போல. இல்லது இலதாய் உள்ளது உளது, உள்ள பொருள் தான் தோன்றும் எனும் சொல்லே சொல்லாய் சொல்லும் காலை, அவ்வாறு சொல்லுகின்ற அந்த சர்க்காரியவாதம் அதற்கு இது இடையாக மாறுமே.
அதனால அதாவது உள்ளதே தோன்றும் இல்லது தோன்றாது என்கின்ற சர்க்காரியவாதத்துக்கு இது இழுக்கா முடிஞ்சிருமே. இப்படி 3 குணம்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு, ஆகவே உயிர் ஒரு சமயம் அணுவாக சிறுத்து மற்றொரு சமயம் மலையாக பெருத்து மாறி மாறி வருகிறதே. கேள்வி கேட்கிறார். சிறுத்தலும் பெருத்தலும் இலவே நிறுத்தேன். இந்த உயிர் ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா சிறிய பொருளாக இப்படி ஒரு அணுவாக சிறுத்தும், இன்னொரு மலையாக பெருத்தும் மாறி மாறி வருகிறதே. எனவே 3ம் உயிருக்குரிய இயல்பு என்பது பொருந்தாது. அப்படி இல்லை என்றால் சரி, ஓர் இயல்புடன் கலந்து நிற்குமாயின் ஓர் இயல்புலதான் அது இருக்கும்னு சொன்னா, யானையின் உடலில் புகுந்து பெரியதாகவும் எறும்பின் உடலில் புகுந்து சிறியதாகவும் நிற்பது ஏன்? அவர் கேள்வி கேட்டார். இல்ல அப்படி இல்ல, அது 3 இது கிடையாது, அது ஒரே இதுலதான் இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு வேளை சொன்னால், யானை எறும்பின் ஆனது போல எனின், யானையனுடைய உடம்புல ரொம்ப பெருசாகவும் எறும்பினுடைய இப்படி மாறி மாறி இருக்கத்தானே செய்து. அதை கேட்கிறார். யானையின் உடலில் புகுந்து பெரியதாகவும் எறும்பின் உடலில் புகுந்து சிறியதாகவும் நிற்பது ஏன்? எனவே அது உயிரின் உண்மையான இயல்பை காட்டாமல் உடம்போடு கூடி நிற்கும் வாழ்க்கை நிலையையே காட்டுகிறது. அடுத்து சொல்றார். அதனால யானை எறும்பின் ஆனது போல் எனின் ஞானம் அன்று அப்படின்னா அது உயிரினுடைய இயல்பை சொல்லல, அது அறிவு அந்த இடத்துல அப்படி இல்லை. அவை காய வாழ்க்கை, அது இந்த உடம்போடு இருக்கிற நிலையை சொல்லுகிறது. உடம்போடு இருக்கிற நிலையை சொல்லி இந்த இடம் சரியா புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதைத்தான் சமணர்கள் கொஞ்சம் குழம்புறாங்க இந்த இடத்துல. தெய்வத்துக்கு சமணம் மாறி பேச அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உடல் அளவிற்கு அந்த உயிர் என்று ஒரு கருத்தை வரும். அப்படின்னா என்ன? அப்ப யானையின் உயிர் பெருசு என்று பூனையின் உயிர் சிறுசு என்று ஆயிடும். உயிருக்கு அந்த மாதிரி சிறுசு பெருசு எல்லாம் கிடையாது. அப்படி சொன்னா அது என்ன ஒரு சிக்கல்? அப்படி சொன்னா சொல்லிக் கொடுமே சார், இருந்துட்டு போட்டுமே. யானையின் உயிர் பெரிய உயிர், நீங்க என்ன கண்ணால பாத்தீங்களா? பூனையின் உயிர் சின்ன உயிர், இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொன்னா என்ன சிக்கல் வந்துரும்னா, அப்ப என்னுடைய உடம்புல இந்த அளவுக்கு இந்த உயிர் அப்படின்னா அந்த உடம்பின் அளவு உயிராம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு விபத்துல என்னுடைய கையை நான் இழந்து விட்டேன்னா உயிரினுடைய ஒரு பகுதி இழந்து விட்டது என்று ஆய்வுவிடும். அப்படிதான் சமணர்கள் இருக்கிறாங்க. சமணர்கள் சொல்ற பொழுது உடம்பின் அளவு உயிராம் அப்படின்னு சொன்ன என்ன ஆயிடும்? கை ஏதோ ஒரு இதுல ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கால் ஒரு சின்ன ஒரு விரல் சுண்டு விரல் போயிடுதுன்னு வச்சுக்கோ, 4 விரல் ஆயிட்டு எனக்கு அப்படின்னா அப்போ கொஞ்சம் உயிரும் போயிடுதுன்னு சொல்ல வேண்டியது இல்லை. அதனால சொல்றாரு, அப்போ யானையின் அளவு சொல்றாரு. யானை எறும்பின் ஆனது போல், அப்ப யானையின் உடல் புகுந்து பெரியதாகவும் எறும்பின் உடல் புகுந்து சிறியதாகவும் நிற்பது ஏன்? எனவே அது உயிரினுடைய உண்மை இயல்பை காட்டாமல் எதை இப்ப நம்ம காட்டுது? உடம்போடு கூடி நிற்கும் நிலையை பார்க்கிறது. அது ஒவ்வொரு பிறவியில ஒவ்வொரு உடம்பு எடுக்குது. அந்த ஒவ்வொரு உடம்பு எடுக்கிறதும் அதன் வினைக்கு தக்கவாறு சுவாமி கொடுக்கிறான், நம்மளா எடுக்கிறோம். அதனால அந்தந்த வினைக்கு தக்கவாறு அந்தந்த பிறவிகள் கொடுக்கப்படுது, அந்த உடம்பு கொடுக்கப்படுகிறது. அதனால அது அந்த உடம்பின் அளவிலே இருப்பதை இங்க காட்டுறது. உடம்போடு கூடி நிற்கும் வாழ்க்கை நிலையை தான் காட்டுது ஒழிய உயிரினுடைய இயல்பு இங்க காட்டல. ஞானம் அன்று அவை காய வாழ்க்கை, மற்றவை அடைந்தன உள எனின் அற்றென்று சொல்ல. அப்படினால அவ்வாறின்றி வினைக்கு ஏற்ப ஒரு உடலை பெற்று அந்த உடலின் இயல்புக்கு ஏற்ப பெரியதாகவோ சிறிதாகவோ விளங்குவாய் என்று நீ கூறுவாயாயின் உயிர் தான் எடுத்த பிறவி உடலுக்கும் ஏற்றபடி அறிவுடையதாக இருக்கும் என்று புல் கொள்ள வேண்டிய வரும். அதுவும் பொருந்தாது. அப்போ அந்த உடம்புக்கு எடுத்த உடம்புக்கு தக்கனவாறு உயிர் அறிவுடையதாக இருக்கும்னு சொன்னா அதுவும் பொருந்தாது. ஏனெனில் முன்பு உயிர் தான் எடுத்த பிறவிகளையும் உடல்களையும் குறித்து இந்த பிறப்பில் அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறு அறியாததால் அது பொருந்தாது. இந்த உடம்புக்கு தக்கனவாறு அந்த உயிர் அவ்வாறு ஒரு அடுத்த ஆராய்ச்சி என்ன கேட்கிறார் அப்படின்னா, இந்த உயிர் இருக்கும் பொழுது சொல்றாரு, மற்றவை அடைந்தன உலகினின் இந்த உடம்புக்கு தக்கனன்னு சொன்னா அற்றென்று விட்ட குறையின் அறிந்து தொன்று தொட்டு வந்தன என வேண்டும். விட்ட குறையின் அறிந்து போன பிறவியிலிருந்து விட்டதெல்லாம் தொன்று தொட்டு வந்தன. போன பிறவிலாம் எப்படி இருந்தேன், என்னெல்லாம் நினைச்சேன், அதெல்லாம் தெரியணும். நட்ட பெரியதில் பெருமையும் சிறியதில் சிறுமையும் உரியது நினைக்கே உண்மை. அதனால அவ்வாறு அது பொருந்தாது. எனவே உயிரினுடைய உண்மை இயல்பு அது என்று நீ தன்வயம் உடையவன்.
சுவாமி. எனவே அணுவுக்கு அணுவாய் மகத்துக்கு மகவாய் பெருசாகும் இருக்கக்கூடிய தன்மை என்பது உன்னால முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன மாதிரியான ஒரு பிறவி எடுக்குமோ எடுத்துக்கொள்ள, பிறவி என்ன மாதிரியான ஒரு உருவம் எடுக்கணுமோ எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை உனக்கு உண்டு. ஏன் அப்படின்னா நீ தன்வயத்தன். எங்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை. நிறுத்திடும் நினைந்தவேனி நின்மலன் அருளினாலே. அதனால உனக்கு வேண்டிய மாதிரி ஒரு உடம்பை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்தந்த ஆன்மாவுக்கு அந்தந்த நேரத்திலே அருளும் முகத்தான் நீ எடுக்க முடியும். எங்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை. என்ன பிறவிங்கிறதே நாங்க முடிவு பண்ண முடியாது. அதை பற்றி ஆராய்ச்சி செய்யறது கூட எங்களுக்கு அதிகாரம் இல்லை. படைத்த பதில சொல்லி வச்சுட்டார். நாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாயப் பிறவி உன்வசம் வைத்திட்டு இருக்கும் அதுவன்றி ஆய கடவே நானோதான் என்னதோ இந்த அதிகாரம் தெரியல. மாயப்பிறவி உன்வசம் வைத்திட்டு இருக்கும் அதுவன்றி நம்ம எல்லாத்துக்கும் பொருந்தும். அதனால சொல்லிட்டார். எனவே உயிரின் உண்மை இயல்பன்று நீ தன்வயமுடையவன்பா. அதனால எனவே அணுவுக்கு அணுவாய் மகத்துக்கு மகத்தாய் இருப்பது என்பது உன்னால் மட்டும் முடியும். எனக்கு அகுதி இயலாது. எனவே எனக்கு இனிய பெருமானே உண்மை இயல்பு யாது என்பதை எனக்கு தயை ஊர்ந்து விளக்கி அருள்தல் வேண்டும். அதுதான் இங்க கேள்வியை கேட்க. மற்றவை அடைந்தன உளையனின் அற்றன்று விட்ட குறையின் அறிந்து தொன்று தொட்டு வந்தன என வேண்டும். உன்னை பிறவிலுள்ள ஞாபகம் இல்லை. பெரியதில் பெருமையும் சிறியதில் சிறுமையும் உரியது நினைக்கே உண்மை. பெரியதில் பெரிய மகத்தது அல்ல சிறியதிலையும் இப்படி இருக்கக்கூடிய அளவு ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளக்கூடிய அவ்வாறு உடம்பு எடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உனக்கே உரியது. என நீ தன்வயத்தன். அதனால அது நினது உனக்கே நினக்கே உண்மை. பெரியோய் எனக்கு இன்று ஆகும் என்றும் மனக்கு இனியாய் இனி மற்றது மொழியே. அத பெருமானே இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ளுமாறு எனக்கு நீ அருளி செய்ய வேண்டும். இதுதான் கேள்வி. இந்த தரிசனத்தை இப்படித்தான் அந்த கேள்வியை இங்க அமைக்கிறார். பசு எப்படி இருக்கும் இந்த உயர், இது உடம்பெடுப்பது, இதான் கேள்வி. பாட்டுல கேள்வியோட நிப்பாட்ட பதில் சொல்லல. உரையாசிரியர் பதில் சொல்ல. விழித்திருக்கிற கண் இருளோடு கூடிய போது இருளாயும் ஒளியோடு கூடிய போது ஒளியாகும் நிற்கிறது. அது போல உயிரும் எதனதனை சார்ந்து நிற்கிறதோ அதனதன் தன்மையே தன்மையாய் நிற்பதாகும். அருளிலும் மலத்திலும் அப்படியே நிற்கும். அதைத்தான் நம்ம 6ஆம் சூத்திரம் பின்னாடி எல்லாம் சொல்ல படிச்சோம். சத்தோடு கூடி சத்தாயும் அசத்தோடு கூடி அசத்தாயும் நிற்கலேன் அதற்கு சதசத்து என்ற பெயர். இதுதான் ஆன்மாவினுடைய தன்மை. அதனால அதை எடுத்துட்டு வராருங்க. அதனதன் தன்மையே தன்மையாய் நிற்பதாகும். அருளிலும் திருவருளோட அல்லது மலத்திலும் சத்து, அருள்னா சத்து, மலம்னா அசத்து. அருளிலும் மலத்திலும் அப்படியே நிற்கும். ஆயினும் உயிர் அருளும் அன்று மலமும் அன்று. அது சத்து பொருளும் இல்லை அசத்து பொருளும் இல்லை. ஆனால் அருளும் அன்று மலமும் அன்று. இதனையே சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை உடையது உயிர் என்று நூல்கள் கூறுகின்றன. இதுவே உயிருக்குரிய உண்மை இயல்பாகும். அப்ப உயிரினுடைய உண்மை இயல்பு என்னன்னா அது இறைவனோடும் இல்லை, உயிர்களோடும் அந்த மலத்தோடும் இல்லை. அதே நேரத்தில் தனியாவும் நிற்க முடியாது. அப்ப எப்படி இருக்கும்னாரு, எதையும் ஒன்றோட சார்ந்து நிற்க வேண்டும். அப்ப சார்ந்து நிற்கும் பொழுது எந்த பொருளை சாருகிறதோ அந்த தன்மையை தான் முழுமையாக பெற்று விளங்கும். அதான் அதனுடைய தன்மை. தனக்கென்று ஒரு தன்மை இல்லை, ஆனா தனியா நிற்கவும் முடியாது. அப்ப எந்த பொருளை சாருகிறதோ அந்த பொருளுடைய தன்மையை தான் முழுமையாக பெற்று நிற்கும். மலத்தோடு கூடிய பொழுது கேவல நிலையில் எப்படி இருந்ததுனாரு, மலமே இருளாய் இருந்தது. இருளானது என்று இலது பொருளாய் சொன்னார். ஆனால் அப்படி இருளாய் அப்படியும் நின்றது. முக்தி இன்பத்துக்கு வரும் பொழுது சிவத்தோடு கூடி சிவமே கூடினவாள் அப்படின்னு. அப்ப இங்க சிவமாம் தன்மை பெற்று முக்தி நிலையில வரும் பொழுது அங்க மலத்தினுடைய வலிமையெல்லாம் இழந்து சிவத்தோடையே சார்ந்து நின்று சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட. அப்ப சிவமாக்கி இங்க அப்ப இந்த உயிர் அப்ப என்னதுன்னாரு, மலத்தோடு கூடிய பொழுது முழுமையாக இருளாகவும் பெருமானோடைய கூடிய பொழுது சிவமாம் தன்மை பெற்று முழுமையாக ஒளியாகவும் பேரறிவாகவும் பேர் இன்பத்தை நுகர்கின்ற நிலையிலுமாக
அப்படி இருக்கக்கூடிய நிலை இதுதான் சார்ந்ததனுமாம் தன்மை, இதுதான் உயிரினுடைய இயல்பு என்று அவர் உயிரினுடைய இயல்பு பற்றி கேட்டீங்க. இவ்வாறு சொல்லிட்டார். இவ்வாறு இந்த 6வது பாட்டுல அந்த பதில் சொன்னேன். 7வது பாட்டுல அவத்தையை பற்றி ஒரு கேள்வி. அதான் உயிரினுடைய இயல்புன்னு சொன்னீங்க. ஆனா இந்த உயிரானது 5 அவத்தைப்படுகிறதே. இந்த நிலையில நனவு நிலையில இருக்கும் பொழுதே இப்படி இந்த 5 அவத்தைக்கும் அது உட்படுகிறது. இதுக்கு என்ன காரணம்? அதான் கேட்க வர 7வது பாட்டு. மொழிந்த அவத்தை முதல் அடிய நின்று ஆங்கு ஒளிந்தன 4ம் உணர இழிந்து அறிந்து ஏறிற்று இங்கு இல்லை எழில் வெண்ணை மெய்த்தேவே தேறிற்று என்கொண்டு தெரிந்து. வெண்ணை நல்லூர் எழுந்திருக்கின்ற மெய்கண்ட தேவ நாயனாரே அப்படி கேட்கிறார். நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள் எனக்கூடிய இந்த 5 நிலைகளில் முதலவத்தை ஆகிய இந்த நனவாகிய விழிப்பு நிலையில் இப்ப இருக்கிற நிலை, இந்த நனவு நிலை, இந்த நனவாகிய விழிப்பு நிலையில் அடியன் இருக்கிற பொழுது மற்றைய 4 அவத்தைகளையும் அறிய முடியவில்லை. நனவு நிலையில தான் இப்ப இருக்கிறோம். அதுதான் உள்ளதுலயே ரொம்ப விழிப்பான நிலை. ஒரு படிக்கிறது இதெல்லாம் எது சொன்னா நனவுல செய்யறோம். அப்ப விழிப்பா இருக்கிற இந்த நனவு நிலையிலேயே ஏனைய நாளும் நமக்கு தெரியலையே. இந்த விழிப்பு நிலையில் கருவி கரணங்கள் கூடுவதும் குறைவதும் நிகழ்தல் இல்லை. 35 கருவி 35 அப்படியே அவ்வாறு நிகழ்வதையும் என்னால் உணர முடியவில்லை. எனவே நனவு எனும் இந்த விழிப்பு நிலையை அன்றி பிற 4 அவத்தைகள் எனக்கு உள்ளன என்பதை நான் எப்படி அறிவது? நனவு நிலை ஒண்ணுதானே சார் நான் அறிகிற மாதிரி இருக்கு. நல்ல அறிகின்ற நிலை விழிப்பு நிலை என்று சொல்லக்கூடிய இந்த நிலையிலேயே ஏனையவற்றை அறியலைன்னா அந்த நிலையில நான் என்னைக்கு போய் அறிய? அதனால அறிதிதான் கல்வி. மொழிந்த அவத்தை முதல் அடிய நின்றாங்கு ஒளிந்தன 4ம் ஏனைய 4ம் உணர இழிந்து அறிந்து ஏறிற்று. அது கருவிகள் குறைந்து ஏறி இழிந்து அறிந்து ஏறிற்று இங்கு இல்லை எழில் வெண்ணை மெய்த்தேவே தேறிற்று என கொண்டு தெரிந்து. அடி எனக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். பதில் சொல்லு. நனவு நிலையிலே ஆன்மா 35 கருவிகளோடு கூடி நிற்பதாலும் அவற்றுள் ஏறி இறங்கும் நிலை கருவிகளுக்கு இல்லை ஆதலாலும் பிற 4 அவத்தைகள் கருவிகள் ஏறுதலும் இறங்குதல் உண்மையாதலாலும் அந்த 4 அவத்தைகளை ஆன்மா நனவினில் இருக்கும் பொழுது அறிவதில்லை. இப்ப அறிவதில்லைன்னா இப்ப அடுத்த கேள்வி எப்படி வருது? அப்ப அந்த நிலைகள் இருக்கா இல்லையா? அதான் அவருடைய கேள்வி. நானே அறியவில்லைன்னா அப்ப இருக்குன்னா எப்படி சொல்ல? நனவு நிலை என்பது புருவ நடுவிலே தொழில்படுவது. அது நமக்கு தெரியும். அவத்தை எல்லாம் புருவனிடம் கழுத்து இருதயம் நபிக்கமலம் மூலாதாரம் இதான் அது சொல்றாரு. அதனால நனவு நிலை என்பது புருவ நடுவிலே தொழிற்படுகிறது. அப்போது தொழில்படும் ஞானேந்திரியங்களும் கந்தரேந்திரியங்களும் அப்பிற அவத்தைகளில் தொழிற்படாமையால் பிற 4 அவத்தைகளை பற்றிய அறிவு ஆன்மாவுக்கு நனவு நிலையில் இல்லை. ஏன்னா அங்கே ஞானேந்திரம் கண்மையான தொழிற்படணும். கைகால் வாய் இருவாய் இருவாய் மெய்வாய் கண்மூக்கு சுவி அப்பா ஒவ்வொரு அவத்தையிலும் என்னென்ன கருவிகள் தொழிற்படும் அதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? 35 25 3 2 பெத்த நிலையில் உள்ள ஆன்மா நனவு நிலையை மட்டும்தான் தெளிவா அறிய முடியுது. மற்ற 4களையும் நாம் ஓரளவாவது அறியும் வண்ணம் நிகழ்ச்சிகள். இப்ப அதான் அறிய முடியலையேன்னு கேள்வி. அதை இப்ப உரையாசிரியர் சொல்றார். பாட்டுல கேள்வியா மட்டும் நிறுத்தின. ஓரளவாவது நம்ம அறிவோம் சொல்றார். உறங்கி விழித்ததுவும் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் இப்பொழுது உறங்கி கொண்டிருக்கிறேன் சூப்பரா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியாது நமக்கு. அது தெரியலதான். ஆனா என்ன ஆகுதுன்னு பாருங்க. உறங்கி விழித்ததுவும் உறங்கினோம் என்ற உணர்வு நமக்கு தோன்றுகிறது. அது சுளுத்தி நிலையாகும். சுளுத்திங்கிறது உறக்கம். உறக்கத்தில் கனவு காண்கிறோம். விழித்ததுவும் நனவு நிலையில் இருக்கும் பொழுது கனவு கண்டோம் என்று தோன்றுகிறது. என்ன கனவுன்னு சொல்லுங்களுக்கு தெரியல, முழுமையா தெரியல. ஆனா கனவு ஒன்று வந்துருது. இவ்வாறு கனவு சுளுத்தி 2 அவத்தைகளையும் நாம் அறிகிறோம். இப்ப நனவு தெரியுது, கனவு நிலை தெரியுதுன்னு சொல்லிட்டோம். சுளுத்தி உறக்கம் அது தெரியுதுன்னு சொல்லிட்டோம். உறங்கும் பொழுது சில நேரங்களில் இந்துளுக்கா ஆசிரியர் எழுதின கனவுகள்ல எதுவும் இல்லாமல் ஒரே இருளில் தூங்கியதை நாம் விழித்ததும் அறிகிறோம் அப்படின்னா அடுத்ததான் சார் தெரியும். துயில அதுல முழிச்சுதான் எங்க இருக்கேன்னு பார்த்தேங்கிறாங்க. அந்த நிலை பேருறக்கம் எனும் புரியும். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளக்காக சொன்னோம்.
ஏன்னா உறக்கம் என்பதை உறங்குகின்ற காலத்தை அறியலைன்னா கூட உறங்கி முடிஞ்சு நேரத்து நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்கிறோம். நேற்று நல்ல ஒரு தூக்கம் நைட்டு அப்படிலாம் பேசுறோம். அப்ப என்னன்னா கனவு, ஏன்னா உறக்கத்துல சில கனவு எல்லாம் கண்டுறோம். அப்ப நனவு நிலை இப்ப தெரியுது, கனவு நிலை தெரியுது, உறக்கம் தெரியுது. இந்த உறக்கத்திலேயே சில நேரங்கள்ல பேர் உறக்கம் என்று சொல்லி அப்படி அசந்து தூங்குற ஒரு நிலை, அதையும் சொல்லும். உயிர் படங்கள் ஒன்று சொல்றார், பலமுறை தட்டி எழுப்பியும் எழுந்திராமல் சில சமயங்கள் நாம் உறங்குகிறோம். அந்த நிலையில் சில மணித்துளிகள் உயிர் படங்கள் ஏற்படுகிறது. இதை கூட சொன்ன அதை அப்போது நாம் உணராவிட்டாலும் தட்டி எழுப்பியும் எழுந்திருக்காமல் நாம் இருக்கின்ற நிலையினால் உயிர் படங்கம் நமக்கு உண்டு என்பது புலனாகும். இவ்வாறு 5 அவஸ்தைகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆட்ல என்ன கேட்டார்னா, நனவு நிலையிலேயே எந்த 35 இருக்கக்கூடிய நனவு நிலை நல்லா தெரியுது. ஆனா கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள்லாம் குருநாதர் சொல்றீங்களே, அதையெல்லாம் இந்த நனவில் நான் அறியவில்லையே. நான் அறியவில்லை என்று சொன்னாலும் அதெல்லாம் இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. ஒளிந்த அவத்தை முதல் அடிய நின்றாங்கு ஒளிந்தன 4ம் உணர இழிந்து அறிந்து ஏறிற்று இங்கு இல்லை எழில் வெண்ணை மெய்த்தேவே தேறிற்று என் கொண்டு தெரிந்து. இதுதான் இவர் பதில் சொல்றாரு. அதனால கேள்வி அதோடு நிறுத்தினார். உரையாசிரியர்கள் பதில் சொல்றாங்க, நனவு நிலைங்கிறது நல்லா தெரிஞ்சது, அதை அவரே ஒத்துக்கிட்டார். கனவு நிலை என்பது உறக்கத்துல நேற்று நிலை கனவு கண்டேன் என்று சொல்றோம். அப்போ இருக்கிறது தெரிகிறது. நேற்று கொஞ்ச நேரம் படுத்தேன், பேசிட்டு இருந்தேன், கொஞ்சம் கண்ணை அசந்துட்டேன், அப்படின்னு தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றோம். உறக்கம் தெரிகிறது. நைட்டு அப்படி ஒரு தூக்கம் தூங்கி இருக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்றேன். படுத்ததான் தெரிந்து பேருறக்கம் தெரிகிறது. அதற்கு மேலேயும் உயிர் படங்கள் தூங்கும் பொழுது, அவ்வளவு தூங்கும் பொழுது மூச்சு விடுதம்மா உடலையா அதெல்லாம் கூட தெரியாம தூங்குறமே, அந்த தூக்கம் அந்த நேரங்கள்ல உயிர் படங்கள்ங்கிறது. ஏன்னா இதை ஏன் அப்படி சொல்றேன்னா, சுவாமி மாபாடியில் சொல்லுவார், ஒரு செய்தி சொல்லுவார், நாளும் 5 அவத்தை படுங்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் அந்த 5 அவத்தை நடக்க நமக்கு நனவு நிலை இருக்க தெரியுது, கனவு நிலையில இருக்க தெரியுது, அனுபவிக்கிறோம். இப்போ உறக்கம் புரிஞ்சு கொண்டோம், பேருக்கம் புரிஞ்சு கொண்டோம். இந்த உயிர் படங்கள்ங்கிறதுக்கு ஆசிரியர் எழுதினாங்கன்னா, ஏன்னா உயிர் படங்கள்ல ஒரு கருவி மட்டுமே, குருடன் மட்டுமே இருக்கும். பேருறக்கத்திலேயாவது கூட பிராணவாயு இருக்கு, 2 இருக்கு. உயிர் படங்கள்ல பிராணவாயு கூட செயல்படாத நிலைய குருடனாகிய இந்த உயிர் மட்டும். அப்ப பிராணவாயு கூட இல்லாமல் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உரையாசிரியர் ஆசிரியர் புரிந்து கொள்ளுக்காக சொன்னாங்க, ஏதேனும் ஒன்று ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியை கேட்டோடனே அப்படிங்கிறான், மூச்சு நின்றுடுது சார், ஒரு 2 செகண்ட் மூச்சு நின்றது தம்பிக்குங்கிறான். அதுதான் உயிர் படங்கள், புரிந்து கொள்ளுக்க. ஆனா இதை நாளும் நம்ம அனுபவிக்கிறோம்னா எப்ப அனுபவிக்கிறோம் தெரியல, உறக்கத்துல தெரியல. ஆனா அந்த 5 அவஸ்தை நிலைகளையும் நாம இது இந்த நிலை என்பதனை அந்த நிலை பொழுதிலேயே அறியவில்லை என்றாலும் கூட இந்த கனவு, உறக்கம், பேருறக்கம் இதையெல்லாம் நாம முடிந்த பின்னதாவது இப்படியெல்லாம் இருக்கிறது, இந்த நிலைக்கு நான் சென்று வந்தேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே அறிகிறோம் என்பதுதான் பதில். அதனால நவத்தினுடைய நிலைகளை கேட்டார். அடுத்த கேள்விய ஆன்ம இயல்பு பற்றி கேட்கிறார். அதை நம்ம வரக்கூடிய வகுப்புல படிக்க இருக்கிறோம். தெரித்தது என் கொண்டு என்னை உருத்திர பசுபதி செடியனேனையும் அடிமை செய்ய படிவம் கொண்டு வடிவு காட்டி இல்லா பெண்ணை ஆளும் வெண்ணை மெய்ய அவத்தையில் தெரித்தன ஆயன் அவத்தை தெரித்த ஆங்கு இருத்தலும் இளனை திருத்தும் காலம் முதலிய கருவி ஆயன் மாலும் பிரமணம் என எடையார் ஓதும் காலை ஒன்றை ஒன்று உணரா சேதனம் அன்று அவை பேதை செயலும் இச்சேதனம் ஆனால் செயல்பட வேண்டும் நல் போதம் அவற்றை புணர்வதை அறியேன் கருவித்திறனினும் காண்பதோர் ஒன்றாம் உருவுதல் அறியேன் உணர்விலன் ஆதலின் நின்கொடு கண்டனன் ஆயினன் எற்கு கருவி ஆயினை பெருமையும் இலவே யானே பிரம்மம் கோனே வேண்டா இன்னும் கேண்மோ மன்ன நின்னின் முன்னம் எந்தன் உணர்விலன் ஆதலின் என்னை காண்பினும் காண்பர காணாது உன்னை காண்பினும் காண்பர உன்னோடு ஒருங்கு காண்பினும் காண்பர அருந்துணை கண்டவார் ஏது எனது கண்ணே அண்டவான அருட்பெரும் கடலே என்று சொல்லி பார்க்கிற பார்வையில இருந்து நானும் பார்க்கல நீயும் இல்ல, நீ நானும் சேர்ந்தும் பார்க்கல, அப்ப எப்படித்தான் என்றெல்லாம் ஒரு அருமையான ஆன்ம இயல்பை பற்றிய கேள்வியை கேட்கிறார். நம்ம இதுவரைக்கும் 7 பாடல்களை முடிவு பண்ணியிருக்கிறோம். 8வதாக இந்த ஆன்ம இயல்பை பாடலை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தொடர்ந்து அதை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த சிந்தனைக்கு துணையாய் இருக்கின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் ஒருங்கிணைக்கின்ற பேராசிரியர்களுக்கும்
எல்லாவற்றிற்கும் மேலாக முன்னின்று நடத்துகின்ற காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளாக விளங்குகின்ற சுவாமிகள் திருவடிகளுக்கும் கலந்து சிறப்புகின்ற எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி மீண்டும் திருவருளையும் குருவருளையும் இணைந்து போற்றி இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். திருச்சி. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. அடியார்கள் ஏதேனும் ஐயம் இருந்தால் கேட்கலாங்கம்மா. திருவடி வணக்கங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. வணக்கங்கம்மா. சிவாய நம ஐயா. இந்த சாக்கரம் நாம காண்றோம், சொப்பனம், சுடுத்தி, துரியம், துரியாதீதமும் நாம் அறிகிறோம் என்று சொன்னீங்க ஐயா. அந்த நிலை நடந்த பிறகு அறிகிறோமா, நடக்கின்ற போது? நடந்த பின்னர் தான் அறிகிறோம். நடந்த பின்னர் தான். ஏன்னா உறங்கும் பொழுது நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம அறிவதில்லை அல்லவா? அதனால ஏன்னா அந்த நிலையை அறியலையேங்கிறது கேள்வி, மாணாக்கருடைய கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார், அந்த நிலையை நாம் அறியாமல் இல்லை அப்படின்னா அந்த நிலையை நான் அறியலையே அப்படின்னா கேள்வியினுடைய அர்த்தம் என்னன்னா, அப்படி ஒரு நிலை உண்டா இல்லையா, நான் அறியவே இல்லையே, அப்படி ஒரு நிலை இல்லை அல்லவான்னு கேள்வி. அதுக்குதான் என்ன சொல்றார், உறங்கி எழுந்த பின்னர் உறங்கினேன், நீதானே சொன்ன நல்ல உறங்கினேன்னு, நீதானே சொல்ற நேத்து நான் கனவு கண்டேன் என்று, அப்படின்னு அந்த நிலையை நீ அனுபவித்திருக்கிறாய் அல்லவா என்பது. நன்றிங்க ஐயா.